அனைவருக்கும் வணக்கம். மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் மிக வலுவாக தனது சொந்த ராசியான மேசராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். இதனால் நீங்கள் நினைப்பதை விட உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகியது சனி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வலுவாக சிறப்பான மாற்றம் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை விட பல சிரமங்கள் விலகி எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிடைப்பதோடு மிக முக்கியமான 3 விஷயங்கள் நடைபெற போகிறது. யார் முட்டுக்கட்டை இட்டாலும் தடுக்க முடியாத வகையில் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது, செவ்வாயின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலேயே வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க. செவ்வாயின் ஆதிக்கம் இருந்தால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வீரம் என்பது நிறைவாக கிடைக்கும். அதே சமயம் பொசுக்கு பொசுக்கு என கோபம் வருகிறது என்று சொல்வார்கள். அப்படி கோபம் வருகிறது என்றால் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சில பணிகளை செய்தாலும் கூட அவை வெற்றி நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இந்த வேளையில் மே 5ஆம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க செவ்வாய். எனவே மிகப்பெரிய 3 விஷயம் நடக்க போகிறது. யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அதிரடியான மாற்றத்தை செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் செவ்வாயின் ஆளுமையில்தான் மிக பெரிய அளவில் சுப நிகழ்வுகள் கைகூடுவதாக இருந்தாலும் நிச்சயமாக திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் செவ்வாயின் பங்களிப்பு இல்லாமல் அது சாத்தியமற்ற ஒன்று என்று சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே திருமணம் உள்ளிட்ட பல சுப காரியங்களை நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. கவலைகள் அனைத்தும் முழுமையாக நீங்கி சுப நிகழ்வுகளை உறுதியாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் அடுத்தடுத்து சுப நிகழ்வுகளை நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு முதல் விஷயமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது இரண்டாவது விஷயமாக பார்க்கப்படுவது பூமிகாரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. பூமிகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே உங்களுடைய பெயரில் ஒரு குண்டுமணி அளவாவது சொத்துக்களை பதிவு செய்யவோ அல்லது சொத்துக்கள் வாங்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் உங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக நடைபெற போகிறது. இது இரண்டாவது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் இந்த வேளையில் பல பெயர்களில் அழைக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் 2 முக்கியமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய வேளையில் மூன்றாவது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது பொதுவாகவே செவ்வாயை பார்த்தவரை பூமிகாரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. அவர் இந்த வேளையில் உத்வேகம் நிறைந்த ஆற்றலை கொடுப்பதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்கும், குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக சனி பகவானை விட்டு விலகுகிறாருங்க. செவ்வாய் சனி சேர்க்கை என்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பு. அப்படிப்பட்ட சூழலில் இருந்து சனி பகவானை விட்டு விலகும் இந்த தருணம் என்பது மூன்றாவது மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கக்கூடிய விஷயம். உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த ஏதோ ஒரு நிகழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே கிடைக்க போகிறது. அது நபராக இருக்கலாம் அல்லது செயலாக இருக்கலாம் அல்லது விஷயமாக இருக்கலாம், எதிர்பார்ப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாயை விட்டு சனி பகவான் விலகுகிறாருங்க. சனியை விட்டு செவ்வாய் விலகுவது, ஆட்சி பலம் பெறுவது இரண்டுமே அற்புதமான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலேயே மிக வலுவாக செவ்வாயின் அமைப்பை ஏன் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக செவ்வாய் நவ கிரகங்களிலேயே குரு, சனி ஆகிய 2 கிரகங்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட முடியும். ஏனென்றால் செவ்வாய் மிக
மிகவும் வலுவாக தனது பார்வையை 4, 7, 8 ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல வாய்ப்புகளை அபரிவிதமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் செவ்வாயின் சிறப்பு பார்வை அமைய போகிறது. அதிலும் ஆட்சி பலம் பெற்று அவர் பல இடங்களை இந்த தருணத்தில் பார்ப்பதால் பல வகையிலான நல்ல மாற்றங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. அதனவேதான் மே மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக ஆட்சி பலம் பெறும் செவ்வாயின் அமைப்பால் 3 மிக முக்கியமான விஷயங்கள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே பல சிரமங்களும் தடைகளும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வெளியில் சொல்ல முடியாத பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழலில் அதற்கு சிறப்பான தீர்வு நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே இந்த வேளையில் அமைய போகிறது என்பதை செவ்வாயின் அமைப்பு திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை விட சிறப்பான வாய்ப்புகள் கனகச்சிதமாக இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடி வரும். பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று முதல் ராசியான மேசராசியில் வலம் வரக்கூடிய வேளையில் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய 4 இடங்களில் வலம் வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க. எனவே நினைப்பதை விட இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளை இந்த 4 ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அந்த வகையில் வெற்றிக்கே உரைத்தான 3ஆம் இடத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு இருப்பதால் இழப்புகளை ஈடு செய்ய முடியும். உறுதுணையாக உடன் பிறந்தவர்கள் இருப்பார்கள். பெரிய அளவிலான கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவர முடியும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். மிக பெரிய அளவிலான காரியங்களை விரைவாக செய்து முடித்து வெற்றி பெறக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கிறார். அவர் ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வெற்றி நடை போடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் சற்று தாராளமாக கிடைக்கும். நினைப்பதை விட சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் 10இல் ஆட்சி பலம் பெறுவது கடகராசிக்காரர்களுக்கு முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த தருணத்தில் சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சொத்துக்களை விற்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு சென்ற சூழலில் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. எனவே கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றம் உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியாக இருக்கிறார். அவர் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் முன்பு இருந்ததை விட பல பிரச்சனைகள் குறைந்து இந்த தருணத்தில் சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. புதிய முதலீடுகளையும் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. பொருளாதார நிறைவு கிடைக்கும். பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த 4 ராசிக்காரர்களை தவிர மற்றவர்களுக்கும் சிறப்பான வாய்ப்புகள் ஆட்சி பலம் பெறும் செவ்வாயின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும்.